பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தின் 2வது பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 21. யாரிடத்து நின்று கர்த்தர் பவுலை விடுதலையாக்கினார்? யாரிடத்து நின்று கர்த்தர் பவுலை விடுதலையாக்கினார்? ஆன்சர், சுய ஜனத்தாரிடத்து நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்து நின்றும். சுய ஜனத்தாரிடத்து நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்து நின்றும். கொஸ்டின் நம்பர் 22. நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, யார் யாரிடம் கூறியது? நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, யார் யாரிடம் கூறியது? ஆன்சர், பவுல் அக்ரிப்பா ராஜாவிடம் கூறியது. பவுல் அக்ரிப்பா ராஜாவிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 23. தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று பவுல் யார் யாருக்கு அறிவித்தார்? தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று பவுல் யார் யாருக்கு அறிவித்தார்? ஆன்சர், தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் புற ஜாதியாரிடத்திலும். தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் புற ஜாதியாரிடத்திலும். கொஸ்டின் நம்பர் 24. தேவாலயத்திலே பவுலை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினவர்கள் யார்? தேவாலயத்திலே பவுலை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினவர்கள் யார்? ஆன்சர், யூதர்கள். யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 25. பவுல் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் எதை செய்து வருவதாக கூறினார்? பவுல் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் எதை செய்து வருவதாக கூறினார்? ஆன்சர், சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருவதாக. சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருவதாக. கொஸ்டின் நம்பர் 26. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தவைகள் எவைகள்? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தவைகள் எவைகள்? ஆன்சர், கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவரென்றும். கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவரென்றும். கொஸ்டின் நம்பர் 27. நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று யார் யாரை பார்த்து கூறியது? நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று யார் யாரை பார்த்து கூறியது? ஆன்சர், பெஸ்து பவுலிடம் கூறியது. பெஸ்து பவுலிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 28. நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் என்று யார் யாரிடம் கூறியது? நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் என்று யார் யாரிடம் கூறியது? ஆன்சர், பவுல் பெஸ்துவிடம் கூறியது. பவுல் பெஸ்துவிடம் கூறியது. கொஸ்டின் நம்பர் 29. பவுல் ஏன் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறார்? பவுல் ஏன் ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறார்? ஆன்சர், இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறதுனால். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறதுனால். கொஸ்டின் நம்பர் 30. இவைகளில் ஒன்றும் யாருக்கு மறைவானதல்ல என்று பவுல் கூறுகிறார். இவைகளில் ஒன்றும் யாருக்கு மறைவானதல்ல என்று பவுல் கூறுகிறார். ஆன்சர், அக்ரிப்பா ராஜாவிற்கு. அக்ரிப்பா ராஜாவிற்கு. கொஸ்டின் நம்பர் 31. தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா என்று பவுல் யாரை பார்த்து கேட்டான்? தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா என்று பவுல் யாரை பார்த்து கேட்டான்?
ஆன்சர் அக்ரிப்பா ராஜாவை. அக்ரிப்பா ராஜாவை. கொஸ்டின் நம்பர் 32. நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கூறியது யார்? நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கூறியது யார்? ஆன்சர் அக்ரிப்பா ராஜா. அக்ரிப்பா ராஜா. கொஸ்டின் நம்பர் 33. பவுல் தேவனை வேண்டிக் கொண்டது என்ன? பவுல் தேவனை வேண்டிக் கொண்டது என்ன? ஆன்சர் இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி. இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி. கொஸ்டின் நம்பர் 34. இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டவர்கள் யார் யார்? இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டவர்கள் யார் யார்? ஆன்சர் அக்ரிப்பா ராஜா, தேசாதிபதியாகிய பெஸ்து, பெர்னிகேயாள். அக்ரிப்பா ராஜா, தேசாதிபதியாகிய பெஸ்து, பெர்னிகேயாள். கொஸ்டின் நம்பர் 35. இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்று யார் யாரிடம் கூறியது? இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்று யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் அக்ரிப்பா பெஸ்துவிடம் கூறியது. அக்ரிப்பா பெஸ்துவிடம் கூறியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.